இன்றைய நாள் ஜனவரி 2ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை. சோபக்கிருத்து வருடம் மார்கழி மாதம் 17ஆம் திருநாள். அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பூரம் நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடிய இந்த ஒரு சுப தினத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தங்கமான பொன் குழந்தை வேணும் சார், பெண் குழந்தை வேணும் சார் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் என்ன பண்ணலாம்? நீங்கள் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கிறது. சம்முன்னு 5 பேர் குழந்தைகளுக்கு, அதாவது கன்னிகாஸ்திரின்னு சொல்லுவோம், கன்னி பெண்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் 5 பேர்களை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கமான பொன் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பயங்கர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிளேஸ்மெண்ட். சில பேர் அந்த மாதிரி குழந்தைகள், அதாவது ஷஷ்டி திதி வழிபாடு செய்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் பல பேர் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க. நானும் பல பேரை பார்த்துருக்கேன். சில பேர் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. சில பேர்களுக்கு நாடாளக்கூடிய தகுதிகளும் வந்துட்டுருக்கு. அதனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் இயல்பாகவே ஒரு விஷயத்தை சரி செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பொன் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நாள், மகாலட்சுமி பிறக்கக்கூடிய நாள். உங்கள் வீட்டில் பொன் குழந்தைகளால் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கௌரவத்தையும் பெறக்கூடிய நாள். நிறைய பேர் வீட்டில் கட்டில் வாங்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே வஜ்ர வைடூரியங்கள் சேரக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாள் நடக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு. சுக்கிரன் நட்சத்திரம், சுக்கிரன் போய் அனுஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ பொதுவாகவே இன்றைய நாள் ஐஸ்வர்ய கட்டாட்சம்னு சொல்லுவோம். அந்த அஷ்டைஸ்வர்ய கட்டாட்சம் உங்கள் வீட்டில் ஏற்படும். ரொம்பவுமே யோகமாக இருக்கிறது. சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிளானிங் போடுவீங்க. வீட்டில் பெண் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. கலை வடிவம் பெறக்கூடிய சிற்பங்கள் சார்ந்த விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஜோராக இருக்கும். கலைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருள் சார்ந்த சேர்க்கை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான புகழ் வாய்ந்த அருமையான நாள். இன்றைய நாள் பொதுவாகவே கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாம் ஓடிடி தளங்களில் நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கேன். மீடியா துறைகளில் வர முடியுமா, எழுத்து துறைகளில் நான் பிரகாசமாக வர முடியுமா, கவிதை எழுத முடியுமா, நிறைய பேருக்கு இந்த பாடல் ஆசிரியர்கள் ஆக வேண்டும்ங்கிற எண்ணங்கள்லாம் வந்துட்டுருக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். அத்தனை பேருக்குமே நல்லா இருக்குங்க. அதாவது பெண்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் யார் இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு இன்றைய நாள் ப்ராப்ளமே கிடையாது. அருமையான காசு பணம், நல்ல சொற்கள் பேசுவது. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தை தொண்டிருப்பக்கூடிய ஒரு விஷயம். அதில் நம்ம வார்த்தைகள் எந்த அளவுக்கு கௌரவமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் கௌரவம் வரும். அதே மாதிரி காசு பணம் சேரும். எல்லாமே இன்டர் கனெக்டட். நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சையாக ரொம்ப ஒரு டெக்கோரமே இல்லாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் இது ஆகாது, இது போகாது, இது நடக்காது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெறும் லைஃபே ஒரு லாஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு கௌரவமான வார்த்தைகள், நல்ல சொற்கள் நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் எப்போவுமே நல்லாயிருக்கும். என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கூடிய ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். நல்லா இருக்குது, நல்லா பண்ணுவாங்க. யாராவது நல்லது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய பேர் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட இருந்து நீங்கள் சாவகாசத்தை விட்டுறணும், தூரமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நாள். இன்றைய நாள் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடப்பதற்கான அம்சங்கள் ஏற்படும். வீட்டில் பெண்கள் ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய நாள். எதுலேயுமே பிரச்சனை இருக்காது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மிகவும் ஏற்றத்தை காணக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு, பெண்களுக்காக செலவு, ஆடம்பரமான செலவுகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் வீட்டில் ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கும். அந்த வஸ்துவில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்கும், அதை போய் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நிலைகளில் பெண்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சிறந்து விளங்கும். அமோகமான ஒரு பொருளாதார ஏற்று ஏற்படும். நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், சாயந்தரத்துக்கு அப்புறம் வரும். ரொம்பவுமே அமோகமாக இருக்கு. அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சளவு இன்றைய நாள் வயலட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா போகிற இன்றைய நாள் உங்களை அட்டிக்க ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்து விளங்குவீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் சனியோடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கனால 100% இன்றைய நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கிஃப்டாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வீட்டில் எதிர்பார்க்காம நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஆஃபீஸ்லையுமே பெரிய அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் கிடைக்கிறது. எதிர்பாராத பல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். வேலைகள் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு லே ஆஃப்லாம் ஆகிடுது. அட் அ டைம் 15,000 பேர் 25,000 பேர் இந்த மாதிரி நிறையா லே ஆஃப்லாம் ஆகி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு பேக்கரி தொழிலில் பண்ணக்கூடிய நபர்களை கூட நிறைய பேருக்கு வேலை போயிடுது. இருக்கிற தொழிலில் வந்து நஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்ணணும்னு தெரியல. அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சுய தொழில் நிலைக்கும். உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளத்தோடு கிடைக்கும். மிக அதிகமான நல்ல வரவுகள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். நிறைய பேர் கண்டிப்பாக இன்றைய நாள் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம். பகவத் சங்கல்பம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எடுக்கக்கூடிய காரியங்களில் கிளாரிட்டி முக்கியத்துவம் அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இன்றைய நாள் யாருக்கிட்டையும் சண்டையை போட மாட்டீங்க. எல்லாருக்கூடையும் நட்பு தான். யாரை கேட்டாலும் அவர் நமக்கு தெரிஞ்சவங்க தாங்க. அதே மாதிரி உங்களை பற்றி யார்கிட்டே போய் கேட்டால் அவர் நல்லவருங்க, தங்கமான ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது மிக 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 அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வம் கிடையாது, தெய்வீகம் கிடையாது, வேதங்கள் அங்கம் கிடையாது, வாக்களித்தம் கிடையாதுலாம் நிறைய இஷ்டத்துக்கு வாய் வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா தெய்வ அனுகிரகத்தோட ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது 200% வெற்றி பெறும். உங்கள் மூதாதியர்கள் உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் அப்படிங்கிறதும் உண்மை. அவ்வளோதான், வேறு அதில் டவுட்டே கிடையாது. இன்றைய நாள் இந்த மாதிரி நிறையா நம்பிக்கை சார்ந்த உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் அவசியமில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு உடல்நிலைகளில் ரொம்ப உஷ்ணத்தன்மை அதிகரிக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம அவசரப்படாமல் பிரச்சனை ஆகாமல் இருந்தாவே போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மெயினாக பெண்களை வந்து கௌரவிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான பொறுப்புகள், ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற பொறுப்புகள்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை ரொம்ப ஜோராக நடத்தி முடிச்சிருவீங்க. ஒருவேளை இன்றைய நாள் உங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாட போறீங்களா? குரு வீட்டில் சுக்கிரன் வரும்பொழுது பொதுவாக பெண்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். பெண்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வெற்றி உண்டு. செகண்ட் பொசிஷனில் வரக்க சான்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. மேனேஜர் லெவல் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் அதுக்கான பிளானிங்லாம் இப்போ ஆரம்பிச்சிடலாம். எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறுவது, நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக முடியும். மனசார சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கஷ்டப்படுவாங்க யாரோ ஒருத்தர் எனக்கு இல்லைன்னு சொல்லி. இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா டீ கடையில் நின்றுருப்பாங்க, எனக்கு ஒரு டீ வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவு சம்மந்தப்பட்ட தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம். தயவுசெய்து செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் நல்லா இருப்பாங்க. பயங்கர சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் சிம்மம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கட்டும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.